இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சந்தையில இதெல்லாம் வாங்கினோம். ஃபர்ஸ்ட் போனதுமே இந்த ஹார்ட் டிஸ்க் தான் எடுத்து பார்த்தோம். 1 டிபி ஹார்ட் டிஸ்க் 3 இருந்துச்சு. நம்ம கிட்ட 500 ஜிபி ஹார்ட் டிஸ்க் நிறைய இருக்கு. ஸோ அதனால அதை வச்சுட்டு பக்கத்துலயே ஒரு டப்பாக்குள்ள ஒரு குட்டியூண்டு மிஷின் ஒன்று இருந்துச்சு. ஆனா அது என்னன்னு தெரியல. அதனால அதை வச்சுட்டு அடுத்த கடைக்கு கிளம்பியாச்சு. பக்கத்து கடையில லேப்டாப் பேட்டரி, சின்ன ஹார்ட் டிஸ்க், பெரிய ஹார்ட் டிஸ்க்னு மொத்தமா குவிச்சு போட்டு வச்சிருந்தாங்க. நாங்க ஒரு 2 டிபி எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வாங்கினோம். கூடவே இந்த லேப்டாப்பும் வாங்கினோம். நிறைய பேர் இந்த சந்தை எங்க நடக்குதுன்னு கேட்குறாங்க. இது வந்து சிம்மக்கல் தமிழ்ச்சங்கம் ரோடு. அதுக்கு அடுத்த கடைக்கு போகும்போது ஒரு டேப் இருந்துச்சு. டேப் வந்து ஆன் ஆகுது. ஆனா அதோட டச் தான் உடஞ்சிருக்கு. இது சைனா பிராண்டு போல. கம்பெனி நேமே கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. இந்த டேப்பை கூட வந்தவங்க வேணும்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டாங்க. அடுத்து ஒரு வாட்ச் எடுத்து பார்த்தோம். அது திருப்பி பார்த்தா பின்னாடி சிம் கார்டு போடுற மாதிரி இருந்துச்சு. டிஸ்பிளேவை ஸ்வைப் பண்ணி பார்த்தா உள்ள பட்டன் இருந்துச்சு. கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சா, அதனால அதை வாங்கிட்டோம். அடுத்து ஒரு சின்ன கேமரா இருந்துச்சு. எடுத்து பார்த்தா அதோட பில்ட் குவாலிட்டில நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அது 8 எம்பி கேமரா தான். அதனால அதை வச்சுட்டு அடுத்த கடைக்கு கிளம்பியாச்சு. அடுத்து டெல்லி லேப்டாப்க்கு ஒரு சார்ஜர் கொண்டு வாங்கினோம். இன்னைக்கு பைக்கோட ஸ்பேர் பார்ட்ஸ் நிறைய போட்டு வச்சிருந்தாங்க. இதுல புதுசும் இருந்துச்சு, சில பழசும் இருந்துச்சு. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கரெக்டா வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கிட்டு போங்க. ஆனா இதுதான் என்னன்னு தெரியல. உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா பேட்டரி இருக்கு. ஆனா முன்னாடி பார்த்தா ஒண்ணுமே இல்ல. இது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இதை பார்க்கும் போது ஏதோ துப்பாக்கி குண்டு மாதிரி வைக்கல. ஆனா இது வந்து பேனா. அடுத்து இந்த மொபைல் ஸ்டாண்ட் வாங்கினோம். மொத்தமா இதெல்லாம் வாங்கிட்டு டவுன் ஹாலுக்கு போயிட்டோம். அங்க போய் போனுக்கு பேட்டரி ஒன்று வாங்கிட்டு அதை அங்கேயே வச்சு செக் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்து புதுசா லேப்டாப் ஸ்டாண்ட் ஒன்று வாங்கினோம். இதை நம்ம இப்படி ஓபன் பண்ணிட்டு நமக்கு எந்த ஆங்கிள் கரெக்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை வச்சுக்கலாம். இது மாதிரி டேபிளில் இப்படி வச்சு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அடுத்து இது ஒன்று வாங்கினோம். இது என்னன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.